Hi friends, welcome to Veni Streets Tamil. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஃபேமஸ் சாட் ஐட்டம் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 2 சட்னி செய்ய போறோம். ஒன்னு வந்து மின்ட் சட்னி, இன்னொன்னு கட்டா மிட்டா சட்னி. ஃபர்ஸ்ட் மின்ட் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு, ஒரே ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 2 பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட் ஒமிட் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா சேர்த்து பாருங்க. அப்பதான் அதோட ஃபிளேவர் வந்து கடையில நம்ம சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது எல்லாமே பச்சையா மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அப்படியே அரைச்சு எடுக்க வேண்டியது தான். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, தேவையானா மட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம மின்ட் சட்னி ரெடி. இப்போ கட்டா மிட்டா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். 4-5 பேரிச்சம்பழம் வச்சிருக்கேன், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட், 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், 1/4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் தண்ணியில நம்ம எடுத்து வச்சிருக்க டேட்ஸையும் புளியும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ இது நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிரும், அரைக்கக்கூடிய பதத்துல இருக்கும். இது நல்லா வெந்தக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துடலாம். அரைச்சு எடுத்துட்டு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எதுக்காகனா ஸ்மூத் கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக. நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் அடுப்புல வச்சுட்டு உப்பு, மிளகாய்த்தூள், நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசம் போற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க கொதிக்க இந்த சட்னி திக்காகும். ரொம்பவும் திக்காகாம ரொம்பவும் தண்ணியா இல்லாம ஒரு மீடியம் திக்னஸ்ல நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆறவும் இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இந்த திக்னஸ் போதும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஆறுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ கட்டா மிட்டா சட்னியும் ரெடி. இதுதாங்க பேஸ். எந்த சாட் ஐட்டம் செஞ்சாலும் இந்த 2 சட்னியும் தான் நம்மளுக்கு வந்து பேஸ். இதை வச்சு நம்ம எந்த சாட் ஐட்டம் வேணாலும் செஞ்சுக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணி வச்சாலாம் நல்லா இருக்காதுங்க. நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்பப்போ நம்ம கொஞ்சமாக செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ தஹி பூரி ப்ரிப்ரேஷனுக்கு உள்ளே போயிடலாம். ஒரு குக்கரில் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுட்டு 2 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் நல்லா இறங்கிருச்சு. உருளைக்கிழங்கை எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆறுனதும் இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு அதை மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ மசிச்ச உருளைக்கிழங்கோட 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடுசா, அதை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பச்சை பயிரை நல்லா பாயில் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஆல்ரெடி நான் பாயில் பண்ணி வச்சிருந்தேன், மதியானத்துக்கு பருப்பு செஞ்சிருந்தேன், அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க சேர்த்தாலும் நல்லா இருக்கும், சேர்க்காட்டியும் நல்லா இருக்கும், உங்க விருப்பம் தான். என்ன பயிர் வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும் டேஸ்ட். ஒரு சில இடத்துல பச்சை பயிறு சேர்ப்பாங்க, ஒரு சில கடைகள்ல வந்து கொண்டக்கடலை சேர்ப்பாங்க. எது சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாட் ஐட்டம்ல ஆட் பண்ணி கொடுக்கறதுனால அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இது தெரியவும் தெரியாது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மசிச்சிருங்க. கையாலேயே மசிச்சுக்கோங்க. கைமணம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்பதான் வந்து நம்ம கைமணமும் சேர்ந்து அதுல இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ உருளைக்கிழங்கு ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம தயிரை ரெடி பண்ணிக்கலாம். நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க, புளிக்காத கெட்டியான தயிரா எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி விஸ்க் பண்ணிட்டு 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க உப்புக்கு பதில் பிளாக் சால்ட் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா விஸ்க் பண்ணிட்டு கட்டி இல்லாம நம்ம கலந்து விட்டுக்கணும். தயிரும் ரெடி பண்ணியாச்சு. கடைசி ப்ரிப்ரேஷனா நம்ம பூரியை பொரிச்சு எடுத்துடலாம். பூரி இன்னைக்கு நான் ரெடிமேட் பூரி தான் வாங்கியிருக்கேன். பொரிச்சு எடுக்கிறதுக்கு இப்போ நான் ஒரு கடாயில எண்ணெய் சூடுபடுத்த வச்சிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம ஒன்னொன்னா பூரியை போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். பனி பூரிக்குனே ஸ்பெஷலா தயாரிக்கிறாங்க. ரொம்ப டெப்த் ஜாஸ்தியா இருக்கும், நிறைய ஃபில்லிங் பிடிக்கும். பாருங்க எவ்வளோ டெப்தா இருக்கு அப்படின்னு. நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் முடிஞ்சது. இன்னும் ஒன்னா அசம்பிள் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். பூரி பொரிச்சு வச்சாச்சு, மசாலா ஃபில்லிங் ரெடி பண்ணியாச்சு, வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், தயிர் ரெடியா இருக்கு, 2 சட்னி ரெடியா இருக்கு. நான் இன்னைக்கு வீட்டில் மிக்சர் இருந்ததுனால அதை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஓமப்பொடி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அது இன்னும் பெட்டரா இருக்கும் டேஸ்ட்ல. இப்போ வாங்க அசம்பிள் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் பூரி எல்லாம் இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுக்கிறேன். எல்லா பிளேட்லயும் அது மாதிரி அடுக்கி வச்சாச்சு பூரி மட்டும்.
இப்போ நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு ஃபில்லிங்கை வச்சுருவோம். அடுத்து கிரீன் சட்னி வச்சுக்கிறேன். இப்போ கட்டா மிட்டா சட்னி வச்சுக்கலாம். இப்போ பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தயிரை ஊற்றிப்போம். இப்போ இதுக்கு மேலே மிக்சர் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைசி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு லேயர் சட்னி ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், சூப்பராக எல்லாமே அசம்பிள் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வீட்டு ஸ்டைல் தஹி பூரி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக எனக்கு க்ரீன் சட்னி மிச்சமாயிருச்சு. நான் அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஸ்பைசியாக தான் இருக்குது, அதனால உப்பு மட்டும் சேர்த்துட்டு நான் வந்து பானிபூரியாக யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு பார்க்குறேன். பாய்.